சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபிடேவோட கிராண்ட் ஸ்விஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஸ்டார்ட் ஆச்சு. அதோட முதல் சுற்று தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த முதல் சுற்றில் நம்ம பார்க்க போகிற கேம் யாரோடது அப்படின்னு பார்க்கும்போது எட்டியன் பாக்ராட் அப்படிங்கிற கிராண்ட் மாஸ்டருக்கும் நம்ம வேர்ல்ட் சாம்பியன் குகேஷ்க்கும் நடந்த ஒரு கேம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ இந்த கேமில் எட்டியன் பாக்ராட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் கிராண்ட் மாஸ்டர். ஸோ கேம் வந்து அவர் E4 ஓப்பன் பண்ணுறாரு. நான் வந்து குகேஷோட பக்கம் இருந்து அந்த கேம் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு பெட்டரான ஒரு பர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். C6, D4, D5. ஸோ கேரக்கான் டிஃபென்ஸில் நம்ம அட்வான்ஸ் வேரியேஷன் பார்க்குறோம். ஏன்னா E5 விளையாடுறாரு. ஸோ பிஷப் F5, அடுத்து நைட் F3. இது வந்து நம்ம அட்வான்ஸ் வேரியேஷனில் ஃபர்தர் பிரான்ச்சிங் வந்து ஷார்ட் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ E6. ஸோ இது ரொம்ப நார்மல் ஸ்டஃப் தான். பிஷப்பை வெளில போட்டு எல்லா பானையும் நம்ம லைட் ஸ்கொயர்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ பிஷப் E2, நைட் E7, பின் அதுக்கப்புறம் காசல்ஸ்க்கு அப்புறம் H6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நைட் BD2. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காமனான மூவ் தான், எதுவும் நம்ம புதுசாக பார்க்கல. ஸோ நைட்டு டெவலப் பண்ணுறாரு. அண்ட் சம்டைம்ஸ் லேட்டர் அவங்க C5 விளையாடிட்டு நைட்டை C6 கொண்டு வந்துட்டு பிஷப்போட ஐஸை ஓப்பன் பண்ண வாய்ப்பு இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு நைட் B3, பான் G5. ஏன்னா இந்த லைனில் இந்த G5 இருக்கிறது உண்மையாகவே எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த லைன் நம்ம அதிகமாக பார்த்தது கிடையாது. சரி, G5 நான் வந்து டேட்டாபேஸ் யூஸ் பண்ணாமல் அனலைசிஸில் பார்த்துட்டு இருக்கும்போது G5 இல்லைனா டாப் மூவ் இருந்தது. என்னடான்னு பார்த்தா G5 இப்படி விளையாட முடியுமான்னு பார்த்தா அப்போ டேட்டாபேஸில் பார்த்தா தான் தெரியுது இப்படி தான் விளையாடிருக்காங்க. ஸோ G5க்கு அப்புறம் A4 வந்து நம்ம பார்க்குறோம். இது ஏன் வந்து இந்த G5 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சம்டைம்ஸ் இந்த பொசிஷனில் சரி ஓகே நம்ம G5 விளையாடாமல் லெட்ஸே நான் வந்து எப்படி நான் என்னோட டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணது? ஏன்னா இந்த பிஷப்க்கு ஸ்கோப் கிடையாது. நான் G6 போட்டேன் அப்படின்னா பிஷப் வந்து வெளில ட்ராப் ஆகிடும். நைட் வச்சு ஈஸியாக சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி யோசிக்கும்போது இந்த லாஜிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிஷப்பையும் டெவலப் பண்ணுறோம், பிஷப்க்கு ஸ்கோப்பும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் ரீசன். ஸோ A4க்கு அப்புறம் பிஷப் G7, Rook E1, கேசல்ஸ். இது வரைக்குமே டேட்டாபேஸில் கேம் இருக்குது. பட் கேஸ்லிங் இங்கே பண்ணலை அவங்க. அதுக்கு பதில் அவங்க குயினை டெவலப் பண்ணுறாங்க. குயின் C7 இந்த ஐடியா. அல்லது இந்த A பானை ஃபர்தராக அட்வான்ஸ் பண்ணாமல் நம்ம A5 கூட விளையாடலாம். பட் கேமில் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு குகேஷ். அதுக்கப்புறம் H3க்கு அப்புறம் B6க்கு அப்புறம் பிஷப் E3. திரும்ப பார்த்தீங்கன்னாக்கா இவங்க விளையாடக்கூடிய மூவ்ஸ் எல்லாம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த C5 ஸ்கொயரை எப்படியாவது நம்ம பிரேக் பண்ணணுன்றதான். மோஸ்ட்லி இந்த மாதிரி கேரக்கானில் வந்து C6 விளையாட்டு C5 விளையாடுறது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். இது ஒன்று தான் கேரக்கானில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக். ஒரு மூவ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் C5 விளையாடுறதுக்கு. ஆனால் ஃப்ரெஞ்சில் மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு பேட் பிஷப் இங்கே C8 ஸ்டக் ஆகிருக்காது. ஸோ Rook C8, A5க்கு அப்புறம் C5 போட்டுறாரு. போட்டதுக்கப்புறம் பிஷப் A6. ஏன்னா இப்போ ரூக் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். பட் ஆனால் Rook C7 நம்ம ஆடிக்கலாம். ஸோ டான் ஸ்கொயர்ஸ் எதுவும் அட்டாக் பண்ண முடியாது. ஸோ A×B6க்கு அப்புறம் A×B6 வந்து விளையாடுறாரு குகேஷ். அதுக்கப்புறம் C3க்கு அப்புறம் சென்டரை ஓப்பன் பண்ணுறாரு. சென்டரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நைட் டேக்ஸ் D4 அண்ட் பிஷப் E4. அண்ட் பிஷப் E4க்கு அப்புறம் நம்ம நைட் டு D2 போய்ட்டு பிஷப்பை சேஸ் பண்ணுறாரு. பிஷப் திரும்ப G6 ட்ரா பண்ணிடுறாரு. பின் அதுக்கப்புறம் நைட் டு B5. அண்ட் இந்த பொசிஷனில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஓப்பனிங்கில் வந்து குகேஷ் வந்து நிறையா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் வேகமாக ஆடி இருந்தாலும் கூட எட்டியன் பாக்ராட் வந்து ஸ்லோவாக தான் ஆடிட்டு இருந்தார். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம்லேயும் சரி கேமும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பொசிஷன் தான். டைமிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ப்ளஸ் இந்த டோர்னமெண்ட்டை பற்றின ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபர்தராக கேமை கன்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல நைட் B5 விளையாடினோடனே ரூக்கை சேஸ் பண்ணுறாரு. இப்போ ரூக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஒன்லி 2 ஸ்கொயர்ஸ் ஆர் அவைலபிள் ஆர் மற்ற ஸ்கொயர்ஸ்லாம் கவர் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் Rook C6 தான் விளையாடி ஆகணும். ஸோ Rook C6 வந்து இங்கே குகேஷ் விளையாடுறாரு. ஆனால் இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவ் வந்து நான் கம்ப்யூட்டரில் பார்த்தேன். என்ன அப்படின்னா Rook C5. இது விளையாட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன் Rook C5 வந்து ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது? அது ஹியூமனுக்கும் அதை விளையாட முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அது கொஞ்சம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா பிஷப் C5 அடித்ததுக்கப்புறம் நம்ம B C5 வந்து அடிக்க முடியும். ஏன்னா அங்கே பிஷப்பால் அடிக்க முடியாதுன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட். ஏன்னா வெட்டினாங்க அப்படின்னா சென்டர் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களை E5 பான் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிஷப் பேர் இல்லாத குறை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நீங்கள் ப்ரெசன்ஸ் தெரியும். டான் ஸ்கொயர் பிஷப் டாமினேஷன் அண்ட் சென்டருமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவாங்க பிளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற பீஸ் எல்லாம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த C அண்ட் B5ல ப்ரெஷர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒயிட்னால கிங் சைட்லேயோ சென்டர்லேயோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த மூவ் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான மூவ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த நான் பான் வந்து டபுள் அட்டாக்ல இருக்குது. நீங்கள் நைட் F3 போட்டிங்கன்னு சொன்னால் நான் குயின் B8 போடுவேன். இந்த நைட்டு பின்னில் மாட்டிக்கும். ஸோ நைட் எப்போ மூவ் ஆனாலும் B2 ஃபாலோ ஆகும். B2 ஃபாலோ ஆச்சு அப்படின்னா C3யும் ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது.
சென்டர்ல கனெக்டடா எவ்வளோ பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க. ஸோ இன்ட்ரஸ்டிங்கான சாக்ரிஃபைஸ் ரூக் C5. ஆக்சுவலா அது பிரில்லியன்ட் மூவ். ஸோ ரூக் C6 விளையாடுறாங்க. நைட் D4. நீங்க ஆப்வியஸ்லி இந்த மூவ் அவர் கவனிச்சிருப்பாரான்னு கேட்டீங்கன்னா, கட்டாயமா கவனிச்சிருப்பாரு. கால்குலேஷனும் பண்ணியிருப்பாங்க. பட் அவர் அவாய்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட ப்ரிஃபரன்ஸ் வேற மாரி இருந்திருக்கும். ஸோ நைட் டு D4க்கு அப்புறம் ரூக் C5. திரும்ப அவர் ரிப்பீட் பண்ண பார்க்குறாரு ரூக் A5. ஆனா இந்த பொசிஷன்ல ரிப்பீட் பண்றதுக்கு பதிலா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரூக் A5 போட்டு பிஷப்ப சேஸ் பண்றாரு. ஸோ இன்ஃபாக்ட் பிஷப்ப கேப்சர் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒரு அ என்ன சொல்றது? ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த ரூக்க ஒரு நல்ல ஒரு ரூக்குக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண பார்க்குறாரு குகேஷ். ஸோ பிஷப் D4 இந்த பாயிண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப டிஃபெண்ட் பண்றாங்க. குயின் C7 பின்ன அதுக்கப்புறம் குயின் E2. ஸோ இப்போ வந்து ரூக்க கனெக்ட் பண்ணிட்டாரு. இப்போ நீங்க நம்ம ட்ரேட் பண்ணாலும் அடுத்த ரூக் வந்து ஆக்டிவேட் ஆகும். பட் பரவாயில்லன்னு சொல்லி ட்ரேட் பண்ணிட்டு அடுத்த ரூக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவேட் பண்ணி பிஷப்ப வந்து ஒரு பின்ல போட்டு விடுறாரு. பின்ல போட்ட உடனே அவர் ரூக் E1 போட்டுட்டு குயின வந்து டிஃபெண்ட் பண்றாரு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த E5 பாயிண்ட்ட வந்து டிஃபெண்ட் பண்றாரு. ஒயிட் இந்த E5 பாயிண்ட்ட விட்டுட்டாங்க அப்படின்னா, கேம் வந்து கண்டிப்பா வந்து தோக்குற நிலைமை வரும். நைட் C5 நைட் C5க்கு பிஷப்ப சேஸ் பண்றாரு. ஏன்னா, இங்க நீங்க வெட்னீங்கனாலும் அதே மாரி தான். முன்னாடி பார்த்தது ரொம்ப மோசமான நிலைமை. ஏன்னா, மெட்டீரியல் நம்ம லாஸ் பண்ணல. ஆனா, பயங்கரமான ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ, திஸ் இஸ் ஆல்சோ லாஸ்ட். ஸோ, அதனால பிஷப் B5 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் A2 B2 பான அட்டாக் பண்றாங்க. ஸோ, அதனால நைட் F1 போயிட்டு குயின வச்சு அந்த பான டிஃபெண்ட் பண்றாரு. பண்ணதுக்கப்புறம் பிஷப் டு E4 போட்டு இங்க வந்து குயின ஓவர்லோட் பண்ண பார்க்குறாரு. ஏன் அப்டின்னா, இந்த பொசிஷன்ல சும்மா நீங்க நைட் G3 ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மேபி வி கேன் ஜஸ்ட் டேக். ஏன்னா, நீங்க குயின் டேக்ஸ் F3 ஆடுனீங்கனாக்கா, ரூக் இன்டு B2 விளையாட முடியும். அப்போ பிஷப் அட்டாக்ல இருக்கு. ஸோ, பிஷப்ப மூவ் பண்ற மாரி இருக்கும். ஸோ, பிஷப் வந்து நீங்க குறுக்க எங்கேயுமே வைக்க முடியாது. இங்கேயும் வைக்கலாம். பட் பிஷப் இன்டு E5 வரும். ஏன்னா, ரூக்கோட ஐஸ் கட் ஆயிடுது. அப்ப எங்க வைக்கணும்? பிஷப் F1 தான் வைக்கணும். ஸோ, இப்படி பிரச்சனைகள் வருது. ஸோ, அந்த காரணத்தினால தான் இந்த பொசிஷன்ல இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மூவ். ஒரு பான வின் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ, நைட் G3 எனிவே விளையாடுறாரு. குகேஷ் வந்து நைட் G6 விளையாடுறாரு. ஏன்னா, இந்த இடத்துல வந்து பிஷப் வேற குடுக்கணும்னு அவருக்கு தோணல. ஸோ, நைட் G6 வந்து விளையாடுறாரு. அண்ட் யாஹ்! ஸோ, நைட் G6 அதுக்கப்புறம் நைட் H5. நைட் H5க்கு அப்புறம் அம் பிஷப்ப சேஸ் பண்றாரு. அண்ட் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூவ். அதாவது இந்த இந்த கேம் வந்து ஆக்சுவலா நீங்க பார்த்துருப்பீங்க. குகேஷ் தான் வின் பண்ணியிருக்காரு. ஆனா, இந்த இடத்துல இந்த இந்த நைட் மூவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு ட்ராப் வந்து செட்டப் பண்ணுது. அது ரொம்ப ஆழமான அனலைசிஸ்ல நான் வந்து கண்டுபிடிச்சது. என்ஜினோட ஹெல்ப்போட ஆஃப்கோர்ஸ். ஸோ, அந்த லைன் நம்ம பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நைட் H5ல அவ்ளோ பெரிய சிக்கல் என்ன அப்டின்னா, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, கிங்குக்கு பேக் ரேங்க் இஷ்யூஸ் இருக்கு. ஆனா, நைட்ட மட்டும் வச்சு என்னங்க பண்ண முடியும் அப்டின்னு பார்த்தோன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா, ரூக் இன்டு B2 அடிக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்டின்னா, ரூக்க வந்து பேக் ரேங்க் கொண்டு வர வாய்ப்பு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பிஷப் H8க்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு, நைட் டு D2 போடுறாரு. ஆனா, இந்த ஐடியாவ மைண்ட்ல வச்சு போட்டாரா என்னன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா, இங்க டைம் பிரஷரும் இருக்கு. இப்போ நைட் டு D2னால என்ன ஆகுது, குயினோட டிஃபென்ஸ் வந்து கட் ஆயிடுது. சாதாரணமா வந்து ஒரு பான் வந்து டிராப் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம நைட் இப்போ பின்லயும் மாட்டிக்குது. சரி, இப்போ இந்த பொசிஷன்ல இதுதான் வந்து ஒரு கிரிட்டிக்கல் மொமெண்ட் அண்ட் கேம் சேஞ்சிங் மொமெண்ட்ன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து அவர் நைட் D2 விளையாடுனதுனால தான், இப்போ அவரு தோல்வியை நோக்கி போயிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா, அந்த பான் வந்து டிராப் ஆகுது. பிஷப் அட்டாக் பண்றாரு. ஸோ, அந்த மாரி காரணங்கள். சரி, இங்க சரியான மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பொசிஷன்ல சில மூவ்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து கிங் H1 நான் வந்து கன்சிடர் பண்ணேன். அதுவும் விளையாடலாம். அப்படி இல்லன்னு சொன்னா G3 G3யுமே வந்து கம்ப்யூட்டரோட டாப் மூவ்ல தான் இருக்கு. இந்த பொசிஷன்ல G3 ஆடும்போது நம்ம பிஷப் இன்டு F3 விளையாடலாம். குயின் இன்டு F3க்கு அப்புறம் ரூக் டேக்ஸ் B2. இந்த பான் சாக்ரிஃபைஸ் இந்த மூவோட கனெக்ட் ஆயிருக்கு. ஆ ரூக் A1. ரூக் A1 நான் சொன்னேன் இது கொஞ்சம் ஆழமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு. ரூக் A1க்கு ரூக் இன்டு B5 இன்னொரு பீஸ் சாக்ரிஃபைஸ். என்னதான்டா பண்ண போற அப்படின்ற மாரி நமக்கு தோணும். ஸோ, இந்த இடத்துல ரூக் A8 செக் வச்சதுக்கப்புறம் நமக்கு ஒரே ஒரு மூவ் மட்டும் தான் இருக்கு பிளாக்குக்கு. அந்த ஒரு மூவ் தவிர மீதி எந்த மூவ் பண்ணாலும் நீங்க வந்து தோல்வி அடையிற மாரி இருக்கும். ஸோ, அதனால தான் இந்த லைன் வந்து இந்த நைட் H5 மூவ் அத வச்சதுனால இது பாசிபிளா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க நைட் F8 இஸ் த ஒன்லி மூவ். பின்ன அதுக்கப்புறம் குயின் F6. குயின் F6ஓட ஐடியா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க பிஷப்பால வெட்டுனீங்கன்னு சொன்னா, தென் ஐ வில் ஜஸ்ட் டேக். இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க மேல போனீங்கன்னா, ஐ வில் ஜஸ்ட் சிம்ப்ளி ஃபோர்க் அண்ட் கெட் த மெட்டீரியல் பேக். அது மட்டும் இல்லாம, இங்க போனீங்க அப்படின்னா, நீங்க 2 மூவ்ல செக்மேட் ஆயிடுவீங்க இந்த மாதிரி. ஸோ, இதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஸோ, அந்த காரணத்தினால இந்த பொசிஷன்ல நைட் F8 தான் விளையாட முடியும். அதுக்கப்புறம் குயின் F6 பிரில்லியன்ட் மூவ் நீங்க வைக்கணும். ஸோ, இதுக்கப்புறம் கேம் வந்து ஈக்குவல் பண்ணிடலாம். இதில இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இத தவிர எந்த மூவ் விளையாடினாலும் சரி, நீங்க வந்து யூ வில் பி கெட்டிங் செக் மேட்டட். எக்ஸாம்பிளுக்கு கிங் H7 போட்டீங்க அப்படின்னா, ரூக் இன்டு H8 செக். அனதர் பிரில்லியன்ட் சாக்ரிஃபைஸ். கிங்கால வெட்டுனீங்க அப்படின்னா செக்கு. அதுக்கப்புறம் செக்மேட்டு. நீங்க நைட்டால வெட்டுனீங்க அப்படின்னு சொன்னா, தென் குயின் F6 த்ரெட்டனிங் செக்மேட்டு. ஸோ, இப்போ இந்த பானால மூவ் பண்ண முடியாது. ஸோ, வேற ஏதாவது ஃபோர்சிங் மூவ் நம்ம ட்ரை பண்ணலாமா பார்த்தா, ரூக் B1 இருக்கு. கிங் G2 அதுக்கப்புறம் G1 டேக்ஸு.
எனி ரேண்டமோ அதுக்கப்புறம் குயின் D7 செக்மேட். ஸோ இவ்வளோ டீப்பான ஐடியா இந்த நைட் H5ல ஒளிஞ்சிருக்கு. ஆனா, இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, 5 நிமிஷத்தில கண்டுபிடிக்கிறது கிராண்ட் மாஸ்டராலயே முடியாத காரியம்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த காரணத்தினால இது நடக்கல கேம்ல. ஸோ நைட் டு D2 போட்டு கேம ஆ இதே மாரி திரும்ப ட்ரை பண்ணலாம். பட் ஆனா, அவரால வந்து பார்த்தீங்கன்னா, பண்ண முடியல. ஸோ ரூக் A1 குயின் C8 போட்டாரு. அப்படியே உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பேக் ரேங்க கவர் பண்ணிடுறாரு. பேக் ரேங்க்ல நீ வர்றதுக்கே உனக்கு வழியே கிடையாதுன்னு சொல்றாரு. ரூக் A1 குயின் C8 அதுக்கப்புறம் C4. C4க்கு அப்புறம் ரூக் இன்டு D2 போடுறாரு. ஏன்னா இங்க ஃபோர்க் இருக்கு. ஃபோர்க்னால மெட்டீரியல ரெக்கவர் பண்ண முடியும். ஆனா இங்க ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணி பிஷப்ப வெட்டிடுறாரு. பிஷப்ப வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, செகண்ட் பான் ஃபால் ஆகுது. குயின் மூவ் ஆனதுக்கப்புறம் தேர்ட் பானும் ஃபால் ஆகுது. என்னன்னா, இப்போ பிஷப் வெர்சஸ் ரூக் இம்பேலன்ஸ். அது மட்டும் இல்லாம 3 பான் இவர்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ திஸ் இஸ் கம்ப்ளீட்லி லாஸ்ட். ஸோ ரூக் A4 ரூக் A4க்கு அப்புறம் பிஷப் D5 டிஃபெண்டிங் த பான். குயின் E2 அதுக்கப்புறம் பான் ட்ரிபிள் அட்டாக். ஸோ C3 போடுறாரு. பிஷப் D3 போட்டதுக்கப்புறம் குயின் C7 பிஷப் C2 ஒரு சின்ன ஒரு காமெடி. ஸோ பிஷப் H2 செக் எதுக்குன்னு தெரியாது. பட் ஆனா ஏதோ ஒரு ரீசனுக்காக குடுத்துருப்பாரு. பட் செக் குடுத்துருக்காரு. பிஷப் E5 கிங் G1. ஸோ இங்க ரிப்பீட் பண்ணலாமா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி. ஆனா அவர் ரிப்பீட் பண்றதுக்கு பதிலா கிங்க மூவ் பண்றாரு. கிங்க மூவ் பண்ணதுக்கப்புறம் குயின் D3 குயின் D3க்கு அப்புறம் நைட் H4 த்ரெட்டனிங் G2 செக். அண்ட் இன்ஃபாக்ட் அடுத்து செக்மேட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அதனால F3 குயின் C5 செக் கிங் F1 அண்ட் தென் நைட் F5. நைட் F5 வச்சோனே இந்த பொசிஷன்ல ஏடிஎன் பேக்வர்ட் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இந்த இதில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வேரியேஷன்ஸ் ரொம்ப சிம்பிளா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நார்மலான த்ரெட்ஸ் நெறைய இருக்கு. எக்ஸாம்பிள் ரூக்க டிரைவ் பண்ணிட்டு நம்ம பின் போட ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் நைட் டு G3. சாரி கிங் கிங் E1 போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிங் E1 போனாங்க அப்படின்னா, நைட் G3 வச்சு நம்ம மேட் ரிட்டர்ன் பண்ணலாம். நைட்ல வெட்டினீங்க அப்படின்னா, மேட் இன் 2 ஆர் 3. ஸோ 3 ஆக்சுவலி. ஸோ செக்மேட். ஸோ இது மாரி பண்ணலாம். ஸோ கிங்க வந்து நீங்க கேட்கலாம். கிங் அவசியமா நம்ம அங்க போ வேண்டியதே இல்லையேங்க. ஏங்க அந்த மாரி பண்றீங்க அப்படின்னா, கரெக்ட் தான். அத தவிர்த்து நீங்க வேற என்ன மூவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த பிஷப்னால தான் பிரச்சனை வருது. ஸோ இந்த பிஷப் டயகனல் ஓப்பனா இருக்கு. குயின் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க செக் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நைட் G3 வந்து நீங்க எப்படினாலும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அப்ப நம்ம இப்படி விளையாடலாமா பார்த்தா, நைட் E3 செக் இருக்கு. ஸோ நைட் E3 செக்ல என்னங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நீங்க எங்க போவீங்க? ஸோ இங்க போக வாய்ப்பு இருக்கு. இங்க போனா டிஸ்கவரி. ஆப்வியஸ்லி இந்த இந்த ஸ்கொயர்ஸ்லாம் நம்ம போ முடியாது. ஸோ இங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நைட் இன்டு C2 விளையாடலாம். நைட் இன்டு C2க்கு குயின் இன்டு C2 அண்ட் தென் தேர் இஸ் அ ஃபோர்க். ஸோ ஃபோர்க் பண்ணி நீங்க பீஸ எடுத்துடலாம். ஓ! சாரி ஃபோர்க் பண்ண முடியாது. ஓ! ரைட். கிங் F2 அண்ட் தென் ஐ திங்க் இது மாரி விளையாடலாம். நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே செக் இருக்கு. என்னன்னா இங்க குயிக்கா ஒரு வின்னிங் ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி குயின் B5 செக் இருக்கு. அதுக்கப்புறம் கிங் வந்து F2 போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குயின் C5 செக்குன்னு திரும்ப காட்டிட்டு இருக்கு. ஸோ மேபி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பான வந்து ப்ரமோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ இதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் குயிக்கா வந்து நம்ம அத இது பண்ண முடியல. ஆஸ் யூசுவல் என்னோட கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஏன்னா நான் ப்ரீவியஸ் அனலைசிஸ் பண்ணாம விட்டது தான். பட் ஆனா நைட் G3 போட்டு பார்த்தேன். அதுதான் நான் பண்ண அனலைசிஸ். எனிவே ஸோ இந்த மாரி இருந்ததுனால அவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் தான் ரிசைன் பண்றது. ஒண்ணும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குயிக்கா அ நம்ம ஃபிடே கிராண்ட் ஸ்விஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ முடிக்கலாம். ஃபைனலா ஸ்டாண்டிங்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உஸ்பெகிஸ்தான்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அந்த டோர்னமெண்ட்டோட ஃபார்மட்ஸ் என்ன? எவ்வளோ நாள் விளையாட போறாங்க? பிரைஸ் அமௌண்ட்ஸ் மத்த விஷயங்கள பேசலாம். இது 11 ரவுண்ட் விளையாடக்கூடிய ஸ்விஸ் ஓப்பன் ஃபார்மட். இதில முக்கியமா ஒவ்வொரு கண்ட்ரில இருக்கக்கூடிய டாப் 10 டூ 15 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இத பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. செப்டம்பர் 4த்துலேருந்து 15 வரைக்கும் நடக்குது. பிரைஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கிட்டத்தட்ட எவ்வளோ நெறைய பிரைஸ் அமௌண்ட் இது ஆக்சுவலா. ஸோ $6,25,000 வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் டாலர் வந்து பிரைஸ் அமௌண்ட்ட நிர்ணயிச்சிருக்காங்க. இது கிளாசிக்கல் ஃபார்மட்ல நடக்கக்கூடிய ஒரு டோர்னமெண்ட். இதில டிட்டர்மைன்ஸ் 2 ஆஃப் த 8 பிளேயர்ஸ் ஹூ வில் மேக் இட் டூ த நெக்ஸ்ட் கேண்டிடேட்ஸ். கேண்டிடேட்ஸ் உடைய ஒரு குவாலிஃபிகேஷன் பாத்வே தான் இது. இதில 2 டாப் 2 பிளேயர்ஸ வந்து செலக்ட் பண்ண போறாங்க. இது விமனுக்கும் நடக்கும். ஸோ அத பத்தி நம்ம பேசலாம். ஸோ ஓப்பன் அண்ட் உமன் சொல்லி 2 நடக்குது. ஸோ அதே போல தான் அவங்களுக்குமே. ஸோ ஆல்மோஸ்ட் சேம். பிரைஸ் அமௌண்ட் மட்டும் கம்மி. பிளஸ் அவங்க நம்பர் ஆஃப் பிளேயர்ஸும் கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாங்க. நம்ம ஓப்பன பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அங்க போலாம். ஸோ இதில வந்து ரொம்ப ஃபியூச்சர் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் அர்ஜுன் எரிகேசி, குகேஷ், பிரக் நொடீர்பேக், அலிரிசா ஃபிருஷா, யான் எப்பம்யாஷி, அனீஷ் கிரி, ஷக்ரியார் மெமதியா, லெவோனோரோனியன், விளாடிமிர் ஃபெதசேவ். ஸோ இதில யார் வேணா வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தேர்ச்சி பெற வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இப்ப நம்ம பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் நம்ம பேசியாச்சு. ஸோ 11 ரவுண்ட். டைம் ஃபார்மட் ரொம்ப முக்கியம் இதில. டைம் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, 100 நிமிஷம் குடுக்குறாங்க. அதாவது
ஃபர்ஸ்ட்டு 40 மூவ் நீங்க மேக் பண்ணுறதுக்கு 100 மினிட்ஸ் குடுக்குறாங்க. யூசுவலா கிளாசிக்கல் 90+30 வைப்பாங்க. அதுக்கு பதில் இங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, 100 மினிட்ஸா குடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் 40 மினிட்ஸ் நீங்க விளையாடி 40 மூவ்ஸ் நீங்க ரீச் பண்ணதுக்கப்புறம், திரும்ப ஒரு 50 நிமிஷம் ஆட் பண்றாங்க. அது 20 மூவ்க்கு. நெக்ஸ்ட் 20 மூவ் நீங்க விளையாடி முடிச்சிட்டீங்க அப்டின்னா, திரும்ப 15 நிமிஷம் ஆட் பண்றாங்க. ஆனா, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மூவ் நம்பர் 1 வந்து 30 செகண்ட் இன்கிரிமென்ட் இருக்கு. அப்ப எவ்வளவு டைம் வந்து ஒரு கேம்க்கு கிடைக்குது அப்டின்னு நம்ம பார்த்தோம்னா, 100 + 50 150 + 15 அப்போ 165 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரத்துக்கு குறைவா 15 நிமிஷம் கம்மி. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து குடுக்குறாங்க. அப்ப ஆவரேஜா இந்த கேம் முடிய எவ்வளோ நேரம் ஆகுங்க அப்டின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு ப்ராப்பரா 40+ மூவ்ஸ் ஆர் 40+ மூவ்ஸ் போச்சு அப்டின்னு சொன்னாக்கா, கண்டிப்பா வந்து 5 to 7 ஹவர்ஸ் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப டைம் அதிகம். ஏன் அப்டின்னா, இந்த ஈவென்ட் ரொம்ப முக்கியம். குவாலிஃபிகேஷன் பாத்வேனால டைம் நெறைய குடுக்குறாங்க. எல்லா பிளேயர்ஸ்க்கும் சான்ஸ் இருக்கணுன்றதுக்காக. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைம யூஸ் பண்ணி விளையாட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக இந்த மாரி குடுத்துருக்குது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இங்க வுமன் அண்ட் ஓப்பன் அண்ட் விமன வந்து கம்பேர் பண்ணி போட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90+30 அடுத்து 30 மினிட் வந்து குடுக்குறாங்க. இவங்களுக்கு 15 மினிட்ஸ். ஸோ நெறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. வின்னுக்கு 1 பாயிண்ட் அஃப்கோர்ஸ் ட்ராக்கு 0.5 அண்ட் லாஸ்க்கு நத்திங். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா $90,000 வந்து வாங்குறாங்க. ஆம். ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் பிரைஸ் அமௌண்ட் கரெக்ட்டுங்களா? ஸோ இது வந்து எப்படின்னா ஓகே எனிவே. ஸோ இது வந்து உஸ்பெகிஸ்தான்ல வந்து நடந்துகிட்டு இருக்கு. எங்க நடக்குது அப்படின்னு போய் பார்க்கும்போது, சில்க் ரோட் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு சமர்காண்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ யாஹ்! இதுதான் வந்து டோர்னமெண்ட்டோட டீட்டெயில்ஸ். இப்போ ஸ்கெட்யூல் பார்க்கலாம் நம்ம. ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். ரிசல்ட்ஸில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம டாப் பிளேயர்ஸ் நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ணியிருக்காங்க. அதில முக்கியமான வின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம குகேஷ் வின் பண்ணது, அலிதிசா வின் பண்ணது, அடுத்து நொதிர்பேக் வின் பண்ணது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விதித் குஜராத்தி வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு ரிசல்ட்டும் நம்ம வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நெறைய பிளேயர்ஸ் வந்து விளையாடுறாங்க. சரி மத்த பிளேயர்லாம் என்ன ஆனாங்க? ஏன் இங்க மேல இல்ல? அர்ஜுன் எர்கேசியோ இல்ல இவங்களோ யாரும் மேல இல்ல, பிரக் இல்லன்னா அவங்கலாம் கேம வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால மேல வரல. இன்னும் நமக்கு நெறைய ரவுண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ரவுண்டு முடிவிலும் நம்ம ஆஸ் யூசுவல் ஸ்டாண்டிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்ப குயிக்கா வந்து நம்ம ஓப்பன பத்தி பேசிட்டோம். உமன் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ உமன் செக்ஷன்ல வந்திகா அகர்வால் வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னாக்கா, டாப்ல வேற யாரும் இந்தியன் ஃபிளாக்ஸ் தெரியல குயிக்கா. ஸோ வைஷாலி வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வின் வந்து கிடைச்சிருக்கு நம்ம உமன் செக்ஷன்ல. ஸோ அவங்க 2 பேரும் இப்போதைக்கு டாப்ல இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அதே போல தான் 2 டாப் ஃபினிஷர்ஸ் டாப் 2 ஃபினிஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கேண்டிடேட்ஸ் வந்து விளையாட வாய்ப்பு இருக்கு. ஸோ யார் விளையாடுறாங்கன்றத நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் யார் யாரெல்லாம் மொத்தமா பிளேயர்ஸ் லிஸ்ட் வேணும் நீங்க ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் வெப்சைட்ல எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்க அங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.